நான் இது எல்லாரும் பேசுன மாதிரி பேசலை, ரொம்ப ரொம்ப ட்ரூவாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். தனுஷ் சார் 25ஆம் தேதி ரிலீஸ் கயல் படம், 28ஆம் தேதி அவரை நான் சந்திக்கிறேன். எனக்கு 3 படங்கள் புதுமுகங்களை வைத்து நான் எடுத்ததுனால எனக்குள்ள ஒரு பயங்கர ஃப்ரீடம் இருக்கும். நான் பாட்டு எனக்கு தோன்றது ஒரு ஷாட் எடுப்பேன், திடீர்னு ஃபஸ்ட் காப்பி பண்ணுறதுனால இது நம்ம தானே பண்ண போகிறோன்ட்டு போயிடுவேன். நம்ம ஈவினிங் அந்த கிளைமேட்டுக்கு வெயிட் பண்ணுவேன். ஸோ முதல் முறையாக ஒரு பெரிய நடிகர் அப்போ ஷமிதா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரை எப்படி நம்ம எப்படி அவர் கூட பயணிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் இருந்துச்சு. சரி, நான் முதல் முறை மீட் பண்ணுறேன். அப்போ அவர் கொடுத்த முதல் வார்த்தை தான் இந்த தொடரி திரைப்படத்தோட இன்னைக்கு நீங்கள் பார்க்குற முழுமை. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, சார் என்னைக்கு டேட்டு, என்னைக்குன்னு சொல்லுங்கள், நான் வரேன். அந்த மேன் ஆஃப் வேர்டு, அவர் கொடுத்த வார்த்தையை கடைசி வரைக்கும் அதை சரியாக செய்து கம்ப்ளீட்டாக எனக்கு கொடுத்ததுனால தான் இந்த தொடரி திரைப்படத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா ஒருவேளை ஏதாவது ஒரு 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 வேறு மாதிரிலாம் உள்ளுக்குள்ளே நடந்துருந்துச்சுன்னா இந்த படம் நகர்ந்திருக்காது. ரொம்ப ஹானஸ்ட்டாக எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒரு முறை சொல்லி ஒரு முறை தான் பூச்சியை பண்ணுற கேரக்டர், இதுதான் பாடி லாங்குவேஜ், தான் ஆட்டிடியூட்ஸ்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்ட்ரெயினே கிடையாது. ஸோ அவரோட விவரங்கள் வேறு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஹாலிவுட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அஸ் எ பிரதர் நானும் அடிக்கடி நான் கேட்பேன் அவர்கிட்ட பார்க்குறப்பெல்லாம், செல்வா சார் எப்படி இருக்கார் சார். ஏன்னா அவங்களெல்லாம் பார்த்து வியந்துருக்கிறேன் நான். அதாவது டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு டைரக்டர் ஃபேமிலின்றப்ப அதையெல்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டு எனக்கு டைமுக்கு ஏன்னா இது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஒத்துழைச்சார். இன்னும் ஒரிசாவில் பார்த்திங்கன்னா ஒரு இடம்லாம் தங்க முடியாது எங்களால். லிட்ரலி ஒரு 4 days கேரவன்லேயே படுத்துக்கிட்டு அந்த படத்தில் அந்த சாங்கை நடித்து கொடுத்தாரு. ஏன்னா இங்கே ஹோட்டல்ஸே இல்லை. ஸோ நிறைய சொல்லலாம். அவர் இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யதார்த்தமாக ஒரு திரைப்படத்துக்குள்ளே அவரை நான் வச்சு பயணிச்சிருக்கேன். இன்னும் அவருக்கான தீனி இந்த திரைப்படத்தில் என்னால் அதை தாண்டி நிச்சயமாக ஒரு நிகழ்வு நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இஸ் அமேசிங். எனக்கு அவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இருந்தார். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, எனக்கு நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு சொல்ல தெரியாது சார், எடுப்பேன், அவ்வளோதான். இது எல்லாம் நடந்தது நம்பிக்கையை வைத்து தான். என்னை தனுஷ் அவர்கள் நம்பினார், என்ன தயாரிப்பாளர்கள் அவர்கள் நம்பினாங்க. எல்லாரும் இந்த நம்பிக்கைன்ற ஒரு கயிறை கட்டி இந்த தொடரி என்ற ரயிலை நாங்கள் இழுத்திருக்கிறோம். இது நிச்சயமாக ஆத்மார்த்தமான ஒரு வெற்றி மட்டும் இல்லை, ஒரு பிளாக் பஸ்டரில் எழுதி வச்சிங்க. நான் இதே தான் கும்கிக்கு சொன்னேன். நான் லிங்கு சார் இருக்கட்டெல்லாம் நிச்சயமாக இந்த திரைப்படம் உங்களுக்கு ஒரு வசூல் சாதனை திரைப்படமாக அமையும். அதுதான் இன்னைக்கு தயாரிப்பாளர்களுக்கு தேவை. அதை நோக்கி எல்லாரும் ஓடி இருக்கும். இந்த படம் நிச்சயமாக அவங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ யாராவது விடுபட்டிருந்தா என்னை மன்னிங்க. எவ்வளோ தூரம் என்னால் உழைக்க முடியுமோ நான் உழைக்கிறேன், முயற்சி பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன், உழைக்கிறேன். அதே மாதிரி நானும் உங்களை நினச்சி பெருமைப்படணும். நான் உங்களை நினச்சி பெருமைப்படணுன்னா